டுடே தைராய்டு கேர் கேப்சூல் பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1199. இதில் வந்து 60 கேப்சூல்ஸ் இருக்கும். இதோட இன்கிரீடியன்ட்ஸ் டெர்மினலியா பெலரிக்கா, பைப்பர் லாங்கம், ஜிங்பேர், பைப்பர் நிக்ரம், கோண்டி பாசம், பார்வால் பிஸ்தி, கேரு. இந்த தைராய்டு கேர் கேப்சூல் வந்து ஹைலி பியூர் ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் ஹெர்பு தான். இது வந்து இந்த கேப்சூல் இருக்கிற ஹை நியூட்ரிஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம தைராய்டு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம இம்யூன் ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தைராய்டு நமக்கு எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல பீட்டா இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த தைராய்டு வந்து வருது. பீட்டா அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜி ஸ்டேட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஹீட் அண்ட் எனர்ஜி. இந்த ஹீட் அண்ட் எனர்ஜி வந்து எது மூலயமா ஜென்ரேட் ஆகுது நம்ம பாடினா, ஒரு மெட்டபாலிக் அண்ட் ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். அது மூலமாக நமக்கு நம்ம உடம்புல ஹீட் அண்ட் எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகுது. அதுதான் பீட்டா நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இந்த பீட்டா இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம்னு சொல்கிறேன். கோல்டு இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், வெயிட் கெயின் ஆர் லாஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம உடம்புல நடக்கும். ஃபீமேலுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னா, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் ஃபங்க்ஷன்ஸ் சிம்டம்ஸ் இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால ஃபீமேலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு தைராய்டு இம்பேலன்ஸாக இருக்க ஒரு ரீசன். தைராய்டு கேர் கேப்சூலோட பெனிஃபிட் சொல்கிறேன். நம்ம உடம்புல இருக்க ஆன்டி ஆக்சிடேட்டிவ் அண்ட் இம்யூனை பேலன்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு கேர் கேப்சூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தைராய்டு கேர் கேப்சூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்க கிளான்ஸோட ஃபங்க்ஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். பிளட் வெசலில் இருக்கிற கிளாக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன்ஸை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்க நர்வ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்து நம்ம நர்வஸ் சிஸ்டமை காமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த தைராய்டு கேர் கேப்சூல் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூடை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இந்த கேப்சூல் ஒரு கேப்சூல் எடுத்து மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று, எம்டி ஸ்டொமக்கில் அட்லீஸ்ட் ½ அன் ஹவர் பிஃபோர் மீல் சாப்பிட்ணும். 6 to 12 months நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோட பெட்டர் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஆர் ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டேப்லெட்டை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.